வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பதிலாக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன். வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ராகி அடை. இது வந்து நம்ம முருங்கைக்கீரை போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது வந்து கொஞ்சமாக சாப்பாடு. நீங்கள் வடித்த சாப்பாடு அப்படி இல்லைன்னா நேற்று வச்ச சாப்பாடு மீதி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும், ஏன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது அடுத்து நம்ம வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரலாம். இது வந்து எங்கள் மாடியிலேருந்து நான் முருங்கைக்கீரை பறிக்கிறேன். இது வத்தல் காய போட்டது. ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்கலன்னா பாருங்கள். 2 கொத்து அளவுக்கு முருங்கைக்கீரையை ஆஞ்சு நம்ம வந்து மாவில் சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சட்னிக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சாச்சு. பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோன்னா சட்னியும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து அடை தட்டுறதுக்கு வாழை இலையில எடுத்துட்டு உருண்டையாக பிடிச்சி அதை வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்ம தட்டும் போது வந்து அது வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணுறதுனால ஒட்டாமல் நமக்கு வரும், தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. 2 கல் வச்சு போட்டால் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ராகி அடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் நம்மளோட தோசையோட. அதனால் 2 கல் போட்டு பண்ணோன்னா ஈஸியாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருக்க அடையை வந்து கல்லில் போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஓரத்துலலாம் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும் நடுவில் எல்லா சைடும். அதுலேயும் ஆயில் லைட்டாக விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா 2 சைடும் வேக வச்சு திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான அருமையான ராகி அடை, அதுவும் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கார சட்னி இல்லைனா தேங்காய் துவையல், தேங்காய் சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். அதுவும் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைமுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.